ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ஒரு டைம் கலந்து எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ், ரொம்ப சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட் நான் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் இருக்கோன்னா அப்படியே ஒயிட் கலரில் நீங்கள் கூட கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் லைட் பிங்க் கலரில் வந்துச்சுன்னா நல்லா இருக்குங்காக ஒரு பீட்ரூட் நல்லா மேலே இருக்கிற தோலில் சீவி எடுத்துகிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவை எடுத்துக்கிறேங்க. இந்த அரிசி மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணது. கொழுக்கட்டை ப்ளஸ் இடியாப்பம் ரெண்டுமே செய்யலாம். ஆல்ரெடி வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு கூட இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவுனா ஒரு கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு தேவைப்படும். இன்றைக்கி நான் வீட்டில் பண்ண அரிசி மாவும்போது இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் இந்த மூடி போட்டு முடியல கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு நல்லா சாஃப்டாக இந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம குக்கர் விசில் வந்துடுச்சு. நல்லா ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுக்கும்போது பாசிப்பருப்பு நல்லா வந்துருச்சுங்க. பாருங்கள், தண்ணி கூட எக்ஸ்ட்ரா இல்லை, கரெக்டாக தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 250 கிராம் அளவுக்கு நான் வெல்லத்தை திருகி எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசிப்பயிறு இது கூட சேர்த்துடலாம். பாசிப்பயிறு சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா இந்த கெட்டியாகி வந்துடும். இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்த நடக்கலை எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்செடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கடைசியாக நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்துட்டோம்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா நல்லா ஆறி வந்துடும். ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு பெருவரில் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கீழே உள்ள குழியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அச்சு இருந்துச்சுன்னா அச்சுலையும் கூட வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளே பூரணத்தை வச்சு லைட்டாக அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி பூரணம் உள்ளே வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 hours நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் பரப்பி வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கொழுக்கட்டையுமே ஒரு 2 ரொட்டேஷன் இந்த மாதிரி கொடுத்து எடுத்திங்கன்னா நல்லா கொழுக்கட்டை மாவில் பாஸ்மதி ரைஸ் நல்லா ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கேப் இல்லாமல் ரொட்டேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டத்தில் வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு. மேலே இருக்கிற ரைஸும் ஒரு 3/4 வாசி அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கலாங்க. டேஸ்ட்டும் அப்படி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒயிட் கலர் வேணும்னா இந்த ஒயிட் கலரில் அப்படியே வச்சுக்கலாம். பீட்ரூட்டுங்க கொஞ்சம் கூட வாசம் வராது. நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்டனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.